ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ போல் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் கடுகு, 4 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்பு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப. இதுதான் கத்திரிக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு நான் 1 ஸ்பூன் துவரம்பருப்பையும் 1 ஸ்பூன் அரிசியையும் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கித்து தேங்காய். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது, நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணும் போது தான் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது வாயில் கடிப்படும். அப்போ குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை கோல்டு கலரில் வதங்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வதங்கினாலே போதுமானது அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். கோல்டு கலரில் வர தேவையில்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கத்திரிக்காய் கருப்பாக ஆகாது. எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கத்திரிக்காக வதங்க விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதங்க விடலாம் கத்திரிக்காவை. தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதுலேயே நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, துவரம் பருப்பு, அரிசி மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கட்டிப்படும். இப்போவே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம துவரம் பருப்பு அரிசியும் சேர்த்ததுனால குழம்பு டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாத கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மூடுக்கு மட்டும் விட்டுட்டு அதை இப்போ இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். நம்ம கையில் தயிரை கடைஞ்சால் அது எப்படியாக இருந்தாலும் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நைஸாக இருக்கும். இப்போ இது தயிர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க தேவையில்லை, சும்மா நுர இருந்தால் மட்டும் போதும். பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கூட நீங்கள் எந்த குழம்புமே வைக்க தேவையில்லை, இதுவே சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.